சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். 2 மாதங்களுக்கு முன்பு எதை செய்ய மறுத்தார்களோ அதை இப்போது செய்ய ஈரான் முன்வந்துள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இந்த மெகா அறிவிப்பு உலகையே அதிர வைத்த ஒரு வரலாற்று திருப்புமுனையாக மாறியுள்ளது. ஒருபுறம் அணு ஆயுத கனவை கைவிட ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக, மறுபுறம் லெபனான் எல்லையில் நள்ளிரவு முதல் குண்டுகள் மௌனமாகியுள்ளன. 10 நாள் போர் நிறுத்தத்தை மக்கள் துப்பாக்கி முழக்கங்களுடன் கொண்டாடினாலும் ஏமாற்றினால் அடுத்தது குண்டு மழைதான் என பென்டகன் விடுத்துள்ள எச்சரிக்கை இந்த அமைதி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவேகத்துடன் செயல்படுங்கள். பேச்சுவார்த்தை மேசையில் தீர்வு எட்டப்படாவிட்டால் ஈரானை காலி செய்ய அமெரிக்க படைகள் தயாராக உள்ள நிலையில் ஹிஸ்புல்லா இந்த நேரத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளும் என்று நம்புகிறேன். போர் நிறுத்தம் அமுலானதும் ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி பதிவு எங்கள் பாதுகாப்பு மண்டலத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம் என நெதன்யாகு பிடிவாதம் பிடிக்க, சனி அல்லது ஞாயிறு அன்று அமெரிக்கா ஈரான் இடையே நடக்கவுள்ள நேரடி பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கின் நிரந்தர அமைதியை தீர்மானிக்க போகும் இறுதி ஆட்டமாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை முழுமையாக ஒப்படைக்குமா அல்லது ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் முடியும் போர் நிறுத்தம் மீண்டும் ஒரு மகா யுத்தமாக உருவெடுக்குமா? வளைகுடா நாடுகளின் தலைவிதியை மாற்றப்போகும் அந்த ரகசிய ஒப்பந்தத்தின் முழு விவரங்களுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming. மத்திய கிழக்கு போரின் 48வது நாளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மெகா ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சூழல் உருவாகியுள்ளது. அணு ஆயுத கனவை கைவிட ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள அதே வேளையில் ஏமாற்றினால் சிதைத்து விடுவோம் என பென்டகன் மிரட்டல் விடுத்துள்ளது. CNN நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அதிபர் ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2 மாதங்களுக்கு முன்பு எதை செய்ய மறுத்தார்களோ அதை இப்போது செய்ய ஈரான் தயாராகிவிட்டது. அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்ற எமது நிபந்தனைக்கு அவர்கள் உடன்பட்டுள்ளனர் என ட்ரம்ப் அதிரடியாக கூறியுள்ளார். கடந்த வாரம் துணை அதிபர் JD வான்ஸ் முட்டுக்கட்டை நிலவுவதாக கூறிய நிலையில் ட்ரம்ப் இப்போது அனைத்தும் நன்றாக நடக்கிறது என பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துள்ளார். ட்ரம்ப் அமைதி பற்றி பேசினாலும் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் ஈரானுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரான் அதிகாரிகள் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். நிபந்தனைகளை ஏற்க மறுத்தால் ஈரானின் எரிசக்தி துறை மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது பலமான தாக்குதல் நடத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தை மேசையில் தீர்வு எட்டப்படாவிட்டால் அடுத்த வினாடியே ராணுவ நடவடிக்கை எடுக்க அமெரிக்க படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஈரானுடன் அடுத்த கட்ட நேரடி பேச்சுவார்த்தைகள் இந்த வார இறுதியில் சனி அல்லது ஞாயிறு நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் சரி, எட்டப்படாவிட்டாலும் சரி, இறுதியில் அமெரிக்காவுக்கே வெற்றி கிடைக்கும் என தனது வழக்கமான பாணியில் ட்ரம்ப் நம்பிக்கையூட்டியுள்ளார். இஸ்லாமாபாத் வழியாக தொடரும் இந்த ராஜதந்திர நகர்வுகள் ஈரானிய மக்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை தருமா அல்லது மீண்டும் போரில் தள்ளுமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். மத்திய கிழக்கில் பல வாரங்களாக நீடித்த இரத்த களரிக்கு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி மத்தியஸ்தத்தில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே 10 நாள் போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது. கடந்த பல வாரங்களாக இஸ்ரேலிய போர் விமானங்களின் இரைச்சலும் ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் சத்தங்களும் கேட்ட லெபனான் எல்லையில் இப்போது அமைதி நிலவுகிறது. வாஷிங்டன் நடத்திய தீவிரமான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த போர் நிறுத்தம் சாத்தியமாகியுள்ளது. இரு நாட்டு எல்லை பகுதிகளிலும் இருந்து வெளியேறிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த 10 நாள் இடைவெளியை தங்கள் வீடுகளை பார்வையிடவும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் பயன்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 10 நாள் போர் நிறுத்தம் வரும் இடைவேளை அல்ல, இது ஒரு மாபெரும் அமைதி திட்டத்தின் ஆரம்பம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த 10 நாட்களுக்குள் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகள் பங்கேற்கும் விரிவான அமைதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் துரிதப்படுத்தப்பட உள்ளன. இந்த போர் நிறுத்தத்தை ஈரான் வரவேற்றுள்ள போதிலும் தரைமட்டத்தில் சில அச்சங்கள் இன்னும் நீடிக்கின்றன. அமெரிக்காவுடன் ஈரான் செய்து கொண்ட ஒரு மாபெரும் அமைதி திட்டத்தின் ஒரு பகுதியே இந்த லெபனான் போர் நிறுத்தம் என ஈரான் அரசு ஊடகங்கள் கூறுகின்றன.
கூறுகின்றன. நாங்கள் போர் நிறுத்தத்தை மிகவும் கவனத்துடனும் விழிப்புடனும் அணுகுவோம் என ஹிஸ்புல்லா அதிகாரி ஒருவர் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார். எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறலாம் என்ற சந்தேகம் அவர்களுக்குள் உள்ளது. ஈரானுடனான அமெரிக்காவின் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளும் இந்த போர் நிறுத்தத்துடன் நெருங்கிய தொடர்புடையவை என்பதால் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பாதுகாப்பும் இதிலேயே தங்கியுள்ளது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தாலும் களத்தில் சில சிக்னல்கள் நீடிக்கின்றன. ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை களைந்து எல்லையை விட்டு வெளியேற வேண்டும் என்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை நடந்த சிறிய அளவிலான பீரங்கி தாக்குதல்கள் இந்த போர் நிறுத்தத்தின் உறுதித்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளன. லெபனானின் மரண பயத்துடன் வாழ்ந்து வந்த மக்களுக்கு இன்று ஒரு புது விடியல் பிறந்துள்ளது. 10 நாள் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து பெய்ரூட் முதல் சிடோன் வரை லெபனான் முழுவதும் மக்கள் வீதிகளில் இறங்கி கொண்டாடி வருகின்றனர். நள்ளிரவு 12 மணியானதும் பெய்ரூட் நகரமே அதிர்ந்தது. ஆனால் அது குண்டுவெடிப்பு அல்ல, மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரம். பெய்ரூட் மற்றும் தெற்கு புறநகர் பகுதிகளில் மக்கள் வானத்தை நோக்கி சுட்டு தங்களது நிம்மதியை வெளிப்படுத்தினர். அதிகாரிகள் இப்போதே திரும்ப வேண்டாம் என எச்சரித்த போதிலும் இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களது சொந்த ஊர்களை நோக்கி வாகனங்களில் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் உருக்கமான பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். ஹிஸ்புல்லா இந்த நேரத்தில் கண்ணியமாகவும் சிறப்பாகவும் நடந்து கொள்ளும் என்று நம்புகிறேன். இனி கொலைகள் வேண்டாம், அமைதி நிலவட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்தம் தொடங்குவதற்கு சரியாக 10 நிமிடங்களுக்கு முன்பு வரை ஹிஸ்புல்லா தனது தாக்குதல்களை தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்பும் தெற்கு லெபனான் கிராமங்களில் இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தியதாக லெபனான் ராணுவம் பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனால் லெபனான் எல்லைக்குள் நாங்கள் உருவாக்கியுள்ள பாதுகாப்பு மண்டலத்திலிருந்து எங்கள் படைகள் பின்வாங்காது என பிரதமர் நெதன்யாகு பிடிவாதம் காட்டி வருகிறார். 1983க்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் முதல் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை இது என லெபனான் பிரதமர் நவாஃப் சலாம் இதனை வரவேற்றுள்ளார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை காமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக தெரிவியுங்கள். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.